தெரிவித்துக் கொள்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் மூவிருந்தாளி பஞ்சாயத்து சாலைப்புதூர் கிராமம் ஒரு சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட கோவில் சிலையை மற்றொரு சமுதாயத்தினர் சிலையின் தலையை வெட்டியுள்ளனர். காவல் தெய்வமான சுடலைமாடன் சிலையையும் வெட்டியுள்ளனர். இது சம்பந்தமாக தேவர்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து 70 நாட்களாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் ஊர் பொதுமக்கள் சேர்ந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்தனர். குற்றவாளியை சிறையில் அடைக்க வேண்டும் என்றும், உண்மையான குற்றவாளியை இன்னும் பிடிக்கவில்லை என்றும், காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எஃப்.ஐ.ஆர். யார் மீதும் பதிவு செய்யவில்லை என்றும் புகார் மனு அளிக்கப்பட்டது. நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனு அளிக்கப்பட்டது மற்றும் எஸ்.பி. அலுவலகத்திலும் சென்று மனு அளித்தார்கள். நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் நாட்டாமைகள், ஊர் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கோவில் சிலைகளை உடைத்தெறிந்து சமூக விரோதிகளை கைது செய்ய தகுந்த சட்ட நடவடிக்கை, அதாவது பிசிஆர் வழக்கு பதிய கேட்டு இங்கே மாவட்ட ஆட்சியரிடம் வந்திருக்கிறோம். தேவர்குளம் காவல் நிலையத்தில் எந்த ஒரு வழக்குகளையுமே சரியாக கையாளுவதில்லை. கையூட்டு பெற்றுக்கொண்டு சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட பேசிய வீடியோ, ஆடியோ எங்களிடம் இருக்கிறது. விசாரணையின் போது மேலதிகாரிகளிடம் காண்பிக்க இருக்கின்றோம். இந்த பிரச்சனையால் இரு சமூகங்களுக்கிடையே மோதல் போக்கை உருவாக்குகின்ற சூழ்நிலையை உருவாக்கி வருகின்றார்கள் காவல்துறை அதிகாரிகள் தான், ஊர் மக்கள் அல்ல. இந்த சிலை உடைத்த கயவர்கள் மீது, உண்மையான குற்றவாளிகள் மீது தகுந்த சட்டப்பிரிவின் கீழ் பிசிஆர் வழக்கும் கொலை மிரட்டல் வழக்கும் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா சாலைப்புதூர் ஊரில் பழைய சமுதாயத்துக்கு பாதிக்கப்பட்ட எங்கள் கோயில் 3 சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு. தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க செஞ்சுருக்கிறாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் கலெக்டருக்கோ எஸ்பிக்கோ தேவர்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ மனு கொடுத்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. அதனால் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டமாக இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கலெக்டருக்கு 2வது முறையாக நாங்கள் மனு கொடுக்குறோம். எங்களுக்கு இதன் பேரில் கலெக்டர் அவர்கள் சார்பாக எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? அங்கே 10 பேர் இருக்காங்க. இல்லை, மொத்தம் அந்த ஊரில் எங்கே போறிய? அப்படி சும்மா நின்னுங்க. நடவடிக்கை எடுக்காது எங்களை மன உளைச்சலுக்கும் மன வேதனைக்கும் அளிக்கிறது. ஊர் மக்களாகி எங்களுக்கு நம்மளை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே இந்த ஒரு குற்ற செயல் ஒன்றை ஈடுபடுறாங்க. இதனால் எங்களுக்கு மிகுந்த மன வருத்தமும் ஏற்படுது. 75 நாள் ஆச்சு, இன்னும் வரை சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை யாருமே கைது செய்யலை. கைது செய்யப்பட்டவர்களையும் பிசிஆர் வழக்கு போடுறது காவல்துறை அதிகாரிகள் மிகவும் கஷ்டப்படுறார்கள். உண்மையான சிலை வழக்கு தப்பித்து போய் பல ஊர்லேயே லாந்தக்கூடிய மறுமண நபர்களால் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாங்க. மன வேதனைக்கு அளிக்கிறது. இதை உடனடியாக கலெக்டர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். 2வது நாளாக 75 நாட்களுக்கு அப்புறம் இது 2வது நாளாக ஒரு மனு கொடுத்து வந்திருக்கிறோம். இதுலேயும் சரியான நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிகிறது. இந்த குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய